டெல்லி தேர்தலில் வெல்ல போவது யார், அதாவது டெல்லிக்கு ராஜாவாக போவது யார் என்பதிலே மும்முனை போட்டி காணப்படுகிறது. குறிப்பாக தற்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கும் ஆம் ஆத்மிக்கும் மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கடும் போட்டி நிலவுகிறது. இதிலே அந்த தேர்தல் முடிந்தவுடன் நேற்றைய முன்தினம் தேர்தல் முடிந்தவுடன் வெளியான எக்ஸிட் போல் முடிவுகள், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் கிட்டத்தட்ட 7 பிரபல தொலைக்காட்சி நிறுவனங்கள் நடத்திய அந்த எக்ஸிட் போல்களே 5 போல்கள், அதாவது 5 கருத்து கணிப்புகள் பாஜக அபார வெற்றி பெறும் என்று தெரிவித்தார்கள். ஆனால் 2இல் 1 தேர்தல் நீங்கள் பார்க்கலாம். அதில் மேட்ரிஸ் என்ற அமைப்பு நடத்திய அந்த கருத்து கணிப்பிலே அது பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லை, இழுபறி இருக்கும் என்று கூறி வந்தார்கள். அவர்களும் சாணக்கியரனும் இழுபறி என்ற நிலையில் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆம் ஆத்மிக்கும் பிஜேபிக்கும் இழுபறி நடவும் என்ற பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது 3 முக்கிய எக்ஸிட் போல் முடிவுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த எக்ஸிட் போல் முடிவுகள் 3மே ஆம் ஆத்மி மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு என கூறியிருக்கிறார்கள். இந்த 3இல் சட்டா பஜார், முதல் நாம் பார்க்கின்ற சட்டா பஜார், ஆம் ஆத்மி 34 36 இடங்களும், பாஜக 34 36 இடங்களும், காங்கிரஸ் 0 என கணித்திருக்கிறார்கள். அதாவது இழுபறி என்ற நிலையிலே தொங்கு சட்டமன்றம் அமைய வாய்ப்பு இருக்கிறதோ என்ற ஒரு கேள்வி எழுப்பும் வகையிலே சட்டா பஜாரின் முடிவில் வந்திருக்கின்றன. சட்டா பஜார் யார் என்றார், பலோடி சட்டா பஜார் என்ற இந்த அமைப்பு ராஜஸ்தானில் செயல்படுகிறது. பங்கு வர்த்தக சந்தைகள், பங்கு மார்க்கெட் சந்தைகள், பெட்டிங் சந்தைகளில் இவர்கள் கணிப்புகளை அவ்வப்போது வெளியிடுவார்கள். கடந்த முறை ராஜஸ்தான் தேர்தலிலே பாஜக அபார வெற்றி பெறும் என கணித்தவர்கள் சரியாக கணித்திருந்தார்கள். எனவே அந்த வகையில் தற்போது அவர்கள் டெல்லி கணிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார்கள். இன்றைய தினம் காலையிலே வெளியிட்ட கணிப்பின்படி பார்த்தீர்கள் என்றால் சட்டா பஜார் கணிப்பின்படி இழுபறி காணப்படுகிறது. பாஜக வெல்லும் நிலையில் இருந்தது, தற்போது இழுபறி என்ற வகையிலே அவருடைய கருத்து கணிப்பின் முடிவுகள் வெளியாகிருக்கிறது. அது மட்டுமின்றி தி பிரிசைட் மற்றும் மைண்ட் பிரிங் என்ற 2 நிறுவனங்கள் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கின்றன. இது பெரிய நிலையில் வெளிச்சம் போட்டு காட்டப்படவில்லை. ஆனால் தற்போது நமக்கு அந்த தகவல் கிடைத்தால் அதை தற்போது கொடுக்கிறோம். வி பிரிசைட் என்ற நிறுவனத்துடைய கருத்து கணிப்பின்படி ஆம் ஆத்மி 46 52, பாரதிய ஜனதா கட்சி 18 23, காங்கிரஸ் 0 1. மைண்ட் பிரிங்க் அந்த நிறுவனத்தின் கருத்து கணிப்புப்படி 44 முதல் 49, 21 முதல் 25, 0 முதல் 1 என கருத்து கணிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த வி பிரிசைட் மைண்ட் பிரிங்க் 2ம் ஆம் ஆத்மி அமோக ஆதரவுடன் வெற்றி பெறும், மீண்டும் ஆட்சியை தக்க வைப்பார்கள், 3வது முறையாக அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு இருப்பதை போல கணித்திருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக பிரபல தொலைக்காட்சி சேனல்கள் நடத்திய கருத்து கணிப்புகளை பார்க்கும் பொழுது டெல்லியில் உள்ள இந்தி சேனல்கள் மற்றும் ஆங்கில சேனல்கள் நடத்திய கருத்து கணிப்பில் 7 சேனல்கள் நடத்திய கருத்து கணிப்பில் 5 சேனல்கள் பாஜக வெற்றி என கூறியிருக்கிறார்கள். ஆனால் மற்ற 2ம் இழுபறி என்ற நிலையிலே குறிப்பிட்டிருந்தார்கள். ரிபப்ளிக் போன்ற சேனலும் இழுபறியான வாய்ப்பு இருக்கின்ற வகையில் தான் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது இந்த வி பிரிசைட் மற்றும் மைண்ட் பிரிங் 2மே ஆம் ஆத்மி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்பை தெரிவித்திருக்கிறது, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. ஆனால் சட்டா பஜார் தொடர்ந்து ஆம் ஆத்மி தான் 40 இடங்களை வெல்லும் என்று கூறினார்கள். தற்போது 2க்கும் இடையே இழுபறி காணப்படுகிற நிலையை குறிப்பிட்டிருக்கார்கள். குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிடக்கூடிய நியூ டெல்லி தொகுதியிலே கடுமையான ஒரு போட்டி இருக்கும் என்று கூறுகிறார்கள். என்றால் அங்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பிரவேஷ் வர்மா மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சந்தீப் தீக்ஷித், இவர்கள் இருவரும் முன்னாள் முதல்வர் சாகித் சிங் வர்மாவுடைய மகன் பிரவேஷ் வர்மா, சந்தீப் தீக்ஷித் ஷீலா தீக்ஷித் மகன். எனவே இவர்கள் இருவரும் தற்போது கெஜ்ரிவால் மோதி இருப்பதால் கடும் போட்டி நிலவுகிறது. அங்கு 100, 200, 1000க்குள் தான் வித்தியாசம் இருக்கும். வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது 1000 ஓட்டுகளாகத்தான் இருக்கும் என்ற வகையில் கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. அதே போன்று அதிஷியோட கக்கஞ்சி, தற்போது முதலமைச்சராக இருக்கும் ஆம் ஆத்மியின் அதிஷியுடைய கக்கஞ்சி தொகுதியிலும் கடும் போட்டி நிலவும் என்ற இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையை தற்போது ஆம் ஆத்மியுடைய வேட்பாளராக இருக்கும் சோம்நாத் பாரதியிடம் நாம் கேட்டபொழுது இது போன்ற கருத்துக்களில் பெரும்பாலும் பாஜக வெற்றி பெறும் என்று கூறுகிறார் என்று கூறப்படுது. இது போன்று 2013, 2015, 2020 ஆகிய 3 தேர்தல்களும் ஆம் ஆத்மி குறைவான இடங்களில் தான் வெற்றி பெறும் என கணித்திருந்தார்கள். ஆனால் தேர்தல் முடிவுகள் தலைகீழாக மாறி இருந்தன. 2015 67 இடங்களை வென்றோம், 70க்கு 67. 2020 70க்கு 63 என்ற வகையில் அபார வெற்றி பெற்றோம். கருத்து கணிப்பில் எங்களுக்கு குறைவான இடங்களை கொடுத்தாலும் நாங்கள் வென்ற இடங்கள் நிஜத்திலே அதிகமாக இருந்தது. அதே போன்றுதான் இந்த முறையும் நாங்கள் அபார வெற்றி பெற்று
70க்கு 68 இடங்களிலே ஜெயிப்போம் என்ற வகையில் சோம்நாத் பாரதி கூறியிருக்கிறார். ஆனால் பாஜகவை பொறுத்தமட்டிலே இந்த வெற்றி எங்களுக்கு 1000% நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம் என கூறுகிறார்கள். ஆனால் இழுபறி நிலைமை ஏற்பட்டால் டெல்லியில் உள்ள தேர்தல் அலுவலர்களை ஆர்வலர்கள் அரசியல் ஆர்வலர்கள் ஆகியோரிடம் பேசிய பொழுது இந்த இழுபறி நிலையோ அல்லது சிறிய மெஜாரிட்டியுடன் ஆம் ஆத்மி ஆட்சியை பிடிக்கக்கூடிய சூழல் உருவானால் நிச்சயமாக பாஜக அவர்களிடம் இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை அமைத்து விடுவார்கள். இது ஏற்கனவே கோவாவில் நடைபெற்றிருக்கிறது, மகாராஷ்டிராவில் நடைபெற்றிருக்கிறது. எனவே அது போன்று டெல்லியிலும் நடைபெறும் நிச்சயமாக. என்றால் இந்த முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு கங்கணம் கட்டி கொண்டு பாஜக செயல்பட்டிருப்பதால் நிச்சயமாக அவர்கள் இந்த சாதாரண சிம்பிள் மெஜாரிட்டி எல்லாம் வந்தால் நிச்சயமாக பாஜக ஆட்சியை பிடித்து விடும், ஆம் ஆத்மிக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காது என்ற வகையில் தற்போது அரசியல் ஆர்வலர்கள் எல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த பார்வையில் பார்க்கும் பொழுது தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கள், அதாவது எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளில் பெரும்பாலான எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் பாஜக ஆதரவாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற வகையில் தான் கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. ஆனால் ஒரு சில கருத்து கணிப்புகள் ஆம் ஆத்மிக்கு அபார வெற்றி, குறிப்பாக இந்த வி பிரசாத் மற்றும் மைன் பிரிங் ஆகிய இருவருமே ஆம் ஆத்மி அபார வெற்றி பெறும் என்ற வகையிலே 46 முதல் 52, 44 முதல் 49 என மெஜாரிட்டியுடன் வெற்றி பெறுவார் என்ற வகையிலே கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். எது எப்படி இருக்க போகிறது, அதாவது டெல்லியிலே பாஜக மறுமலர்ச்சி அடைய போகிறதா அல்லது ஆம் ஆத்மி ஹேட்ரிக் வெற்றியை பெறப்போகிறதா என்பதை நாளைய தினம் காலை சரியாக 8 மணியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கலாம். இதற்காக சத்தியம் தொலைக்காட்சியில் நாளை காலை 7:01 நாம் சிறப்பு தொடர் நேரலை ஆரம்பிக்க இருக்கிறோம். எனவே நேர்கள் தொடர்ந்து இணைந்திருந்து டெல்லியில் தலைநகர், இந்தியாவின் நாட்டின் தலைநகர் டெல்லியை ஆளப்போகும் ராஜா யார், பாஜகவா ஆம் ஆத்மியா அல்லது எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சி தரும் வகையில் காங்கிரஸா என்பதை நாளை காலை நாம் தெரிந்து கொள்ளலாம். இது பற்றிய முழு விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.